வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா தெரிஞ்சிடும் காரைக்குடியில் இருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம காரைக்குடி உணவு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு பார்த்துட்டு வரோம். அது பலகாரமாகட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற குழம்பு, இல்லை புதுசாக கல்லவிட்டு அவியல், இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். அந்த மாதிரி இன்றைக்கி தொடர்ந்து பார்க்குற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா பருப்பு அரைச்சி விட்ட குழம்பு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பருப்பு அரைச்சி கொதிச்சு வைக்கிற குழம்புன்னு ஒன்று பார்க்க போகிறோம். மாவத்தல் போட்டு கொதிக்க விடுவாங்க. அது செட்டிநாடுல ஒரு ஸ்பெஷல்னு சொல்கிறத விட ஒரு அத்தியாவசியமானதை விட அவசரத்துக்கு உதவக்கூடியது இந்த குழம்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழம்பு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போதுன்னா பருப்பை வேக வச்சு அதுக்கப்புறம் தள்ளிப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம எல்லாம் வேக வச்சு சமைச்சு பார்த்துருப்பீங்க பருப்பை. இதை பச்சையாக ஊற வச்சு அரைச்சி கொதிக்க வைக்கிறோம், அவ்வளோதான் குழம்பு. அது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நகரத்தார் மட்டும்தான் இதை பெரும்பகுதி செய்வாங்க. அந்த மாங்காய் வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாங்காய் வத்தல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? காய் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காத சமயம் இருக்கும்ல, ஒரு மழை பெஞ்சப்பெல்லாம் ரொம்ப காய் தட்டுப்பாடாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இதை வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு குழம்பு உடனே ரெடி பண்ணலாம். இந்த வத்தல் ஆமாம், இதுக்கு எந்த வருஷம் பூரா இருக்கும் எங்ககிட்ட. ஓகே, கத்திரிக்காய் அது மாதிரி காய போட்டு வச்சுருப்போம், அவரைக்காய் அது மாதிரி காய வச்சு வச்சுருப்போம், கொத்தவரங்காய் காய வச்சுருப்போம். எல்லாமே இந்த மாதிரி அவசரத்துக்கு தேவையான காலத்தில் பயன்படுத்திக்கிற மாதிரி வச்சுருக்கோம். சரி, இந்த ரெசிபி அதெல்லாம் ரொம்ப காரம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி மஞ்சத்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு மசாலா, வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு மசாலா, அந்த மாதிரி எதுக்காக ஒரு மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கேப்ப கூழுக்கும் இதை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலத்தில் அரிசி குருணைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குருணை சோறு பொங்கி இந்த குழம்பையும் வச்சு அப்போயெல்லாம் சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அம்மா அவங்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சது. அந்த காலத்தில் நிறைய எல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி புதுசாக நிறைய டிஷ்ஷஸ் வந்துருச்சு. அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. இருந்தாலும் இந்த பழமையான சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட அனுபவம் என்ன, அதோட திருப்தி என்ன, அதோட டேஸ்ட் என்னங்கிறது தெரியும். வாங்க, இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்பாங்க யாருக்குன்னா நம்ம ஆச்சி தான், திருமதி முத்துக்கருப்பி ஆச்சி தான் மீட் பண்ண போகிறோம். ஆச்சியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம். எல்லாமே தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அதுவும் செட்டிநாடில் ஸ்நாக்ஸ்க்கே ஃபேமஸ் ஆனது. நகரத்தார் நாங்கள் பண்ணுறோன்னா எனக்கு இது ஒரு நல்ல இதாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அற்புதா ஸ்நாக்ஸுங்கிற பேரில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி செட்டிநாடு பக்குவத்தில் பண்ணுற இந்த பருப்பு குழம்பை பற்றி நம்ம கெடுத்துக்கலாம். வாங்க ஆச்சி, வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்குது சார். நல்ல விஷயம். இந்த மாதிரி ரெசிபிகள்லாம் இன்றைக்கி பார்த்தா நிறைய பேர் பண்ணுறதில்ல. வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க மட்டும் தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு தெரிய மாட்டேன். சரி, நல்ல விஷயம். நானும் கூட சேர்ந்து கற்றுக்கிறேன். நிறைய பேர் இப்போ வேலைக்கு போகிறாங்க, காய் வாங்க மறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உடனே செய்யலாம். நகரத்தா மக்கள், இந்த காரைக்குடி மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு இது முக்கியமான ரெசிபி. அது எல்லாரும் வச்சுருப்பாங்க. தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? ஓகே. இது தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு ஒரு 100 கிராம், காஞ்ச மிளகா ஒரு 4 பீஸ், சோம்பு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 50 சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சிக்கணும், சக்தி மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அடுத்தது மாங்காய் வத்தல் தேவை. ஒரு காஞ்ச மாங்காய்னா ஒரு 6-7 பீஸ் மாங்காய் வத்தல் போட்டுக்கலாம். மாங்காய் நறுக்கி போட்டாலும் அந்த ஒரு 6-7 பீஸ் இருக்க மாதிரி துண்டாக நீளமாக துண்டு போட்டுக்கலாம். தாளிக்கும் போது கருவேப்பிலை சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், உளுந்து சோம்பும் போட்டு தாளித்து, கருவேப்பிலையும் அதே மாதிரி ஒரு 5-6 போட்டு தாளிச்சுக்க வேண்டும். ரொம்ப அதிகமான பொருளாக இல்லை. சோம்பு, சீரகம், உளுத்தம் பருப்பு, பருப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? துவரம்பருப்பும் சோம்பும் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு அதை நல்லா ஊறணும். இதில் முக்கியமாக ஊறுறது தான். பருப்பு நல்லா ஊறிடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் ஊறலாமா? நல்லா 3 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் ஊறினா போதும். அரை டம்ளர் தானே, அந்த பருப்போட அளவை பொறுத்தது தான். நல்லா ஊறிடுச்சுல. இப்போ இதை எடுத்து மிக்சியில் போட்டு இதோட 4 காஞ்ச மிளகா போட்டு அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கிறீங்க? அரைக்கிறது நல்ல பெருபெருக்கே அரைக்கக்கூடாது. வடக்கி மாதிரி கோலா உருண்டை குழம்பு பண்ணுவோம்ல, அது மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப வலுன்னு மையாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 80 to 90% சொல்லலாம். ஆமாம், 80% 90% சொல்லலாம். இப்போ மிக்சியில் அரைச்சபடி வச்சுருக்கோம். ஓகே, இந்த அளவு இருந்தால் போதும். ஓகே, ரொம்ப மையாவும் வேணாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். ரெடியாக அடுப்பு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்து சோம்பு வேணும். கடுகு போடுவீங்களா? இல்லை, கடுகுலாம் தேவை. அவ்வளோதான், இவ்வளோ உளுந்து போட்டால் போதும். ஓகே. அடுத்து வெங்காயம் போட்டோம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட வேண்டியது.
ஓகே. கருவேப்பிலை போட்டு மாங்காய் போடணும். அதாவது வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸி ரெசிபியாக இருந்தால் நல்லா நினைப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி டக்குன்னு பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு அரைச்சி கூட்டுறது தான் குழம்போட வேலையை. இதுக்கு ஒரு பெரிய மசாலா இல்லை. மசாலாம் கிடையாது இதுக்கு. இவ்வளோதான். பருப்பை ஊற வைக்கிறோம். ஊற வச்சிருந்தா டக்குன்னு பண்ணிடலாம். மாங்காய் ஊற வைக்க அவசியம் இல்லையா? மாங்காய் ஊற வைக்க வேண்டியது. சரி, இந்தாங்க. ஓகே, தான் போடுறேன். ஒரு 6 பீஸ் தான் போடுறேன். 2 போதுமா? அது போதும். இந்த பருப்புக்கு இது போதும். போதும். இதுக்கு மேலே போடக்கூடாதுல்ல இதுக்கு. ஓகே. அதனால அது அந்த அளவு போயிடுது. அதான் அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டில் ஆண்கள் வெளியே போய் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. சிக்கனமாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே டைமில் வீட்டில் இருக்க பொருளை சிக்கனமாக எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க பெரியவங்க எல்லாமே. இப்போ அவ்வளோதான். இந்த ஊற்ற போகிறேன். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. ஓகே, ஊற்ற வேண்டியது. இல்லை மஞ்சள் தூள் இனிமேல் போடணும். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுறோமா? ஆமாம். இப்போ காரத்துக்கு வந்து இதில் வந்து குழம்பு தூள் அப்புறம் அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் எதுவும் அதெல்லாம் தேவையில்லை. எதுவும் தேவையில்லை. இந்த மிளகா போட்டிருக்கோம்ல, அவ்வளோதான். அவ்வளோதான், போதும். அடடா, இந்த மாதிரி ஈஸி ரெசிபினா நான் வந்து நிறைய பண்ணலாம் போகுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மஞ்சள் தூள் போடணும். சரி, ஓகே. அப்போ மஞ்சள் தூள் ஃபர்ஸ்ட் போடலாமா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. குழம்பு தூள் அதெல்லாம் எதுவுமே தேவை. எதுவும் போடுவோம். இதுக்கிட்ட பருப்பு குழம்பு மாதிரி தான் சொல்கிறேன். அந்த மிளகா இப்போ வாசத்துக்கு அரைச்சிருக்கோம்ல, சரி, அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடலாம். ஓகே. சும்மா கலரு இந்த மஞ்சள் பொடி சேர்க்கணுங்கிறதுக்கு தான். அப்போ இந்த சாப்பாடோட சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்தாங்க உப்பு. இந்தாங்க தேவையான அளவு உப்பு போடுறோம். சரி, ஓகே. போட்டு இது பண்ணிட்டேன்னா ஓகே, அவ்வளோ அப்படி கரைச்சி விட்டுக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டாங்க. ஓகே. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கணும். உப்பெல்லாம் காரணும்ல, கீழே பிடிச்சிடாம நம்ம கிண்டிட்டு இருக்கணும். அதான் மெயின். இல்லை நேரம் ஆக கெட்டியாகும் நினைக்கிறேன். நேரம் ஆக இன்னும் கெட்டியாகும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நம்ம ஊற்றலாம். ஊற்றுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட சுடு தண்ணி மாதிரி ஊற்றிக்கலாம். இன்னும் நம்ம ஆறுற பக்குவத்துக்கு வரையில் இன்னும் கெட்டியாயிடும். ஓகே. தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் கூட முதல்ல எவ்வளோ ஊற்றிருந்தோம் தண்ணியா. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா அப்போ அந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி வந்துடும் குழம்பு நிறைய. கெட்டியாகும். தண்ணி ஆற கெட்டியமாயிரும். சரி, ஓகே. அது ரொம்ப நேரம் ஆக நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடும். சரி, ஓகே. அப்போ எனக்கு ரெடியான போய் காமிக்கிறீங்களா? ஆமாம். ஒரு கொதியும் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு கார மசாலா போட்டோம்னா போதும். வேணும்னு நம்ம செஞ்சோம்னா, அவசரமாக செஞ்சால் இதை மட்டும் செஞ்சு ஒரு வடகத்தை வறுத்து சாப்பிட போகிறோம். வேணும்னு செஞ்சால் இதை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு கார மசாலா, வறுவல்னு சொல்லுவாங்க, நாங்கள் மசாலைன்னு சொல்லுவோம். உருளைக்கிழங்கு மசாலா வச்சு தொட்டு சாப்பிடலாம். வச்சு சாப்பிடலாம். சரி, ஓகே. கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். 2 கொதி வந்தால் போதும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. அது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் கம்மியாக தான் செலவாகுது. ரொம்ப ஊற்றக்கூடாது எண்ணெயும். இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அப்போ டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா பண்ணுங்க சார். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் எடுத்து போடுவா? ஓகே. ஓகே, எனக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். சுடு சோறு வச்சுருக்கீங்க. ஓகே, சாதம் வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக குழம்பு மாங்காயோட போடுறேன். ஓகே, மாங்காயோட போடுறீங்களா? ஆமாம். இது சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாரும் ஈஸியாக சாப்பிட நினைக்கிறேன். ஆமாம். எனக்கு காரம்லாம் இருக்காது. இல்லை, காரம்லாம் இருக்காது. அதான் பிடிக்கணும். பிடிச்சவங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இல்லைனாலும் நம்ம எதுவுமே கிடைக்காதப்ப சாப்பிடணும்ல. ஆமாம். வயிற்றுக்கு கெடுதல் இல்லாததா, ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். வா, சுட இருக்குது. வாங்க. சரி, நம்ம பேக் டு நம்ம பாயிண்ட் போயிடலாம். இது திட்டோ பருப்பு குழம்பே தான். பருப்பு தானே. ஆமாம். வேற ஒன்றும் சேர்க்கல. மாங்காய் வந்து சேர்க்குறோம். மாங்காய் சேர்க்குறோம். இன்னொன்று அந்த சோம்பு, அந்த வரமிளகாவோட அந்த லைட்டான ஒரு காரம், அந்த வாசனை நல்லா இருக்கு. சோம்பு தான் அந்த பச்சை. அதாவது பருப்பு தனியாக வேக வச்சு சாப்பிட்றது வேற பக்குவம். இது பச்சையை அரைச்சி கொதிக்க விட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமாம். மாங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனோம்னா அந்த புளிப்பு தன்மை இறங்கும். ஆமாம். குழம்புல மாங்காயோட புளிப்புத்தன்மை இறங்கும் போது இன்னும் குழம்பு புளிப்பு கூட இருக்கப்போ இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம். உடனே நம்ம சாப்பிடணும், புளிப்பு இறங்கி இருக்கணும்னு நினச்சா இன்னும் ஒரு 4 மாங்காய் வத்தலை கூட போடலாம். இல்லை தனியாக ஊற சுட்டு போடலாம். நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அவசரத்துக்கு செய்யக்கூடியது. காயெல்லாம் இல்லாமல் ஒரு தேவைக்கு, கட்டாயமான தேவை, ஒரு காயுமே கிடையாது, ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப இதை போட்டு செஞ்சுக்கலாம்.
இதுதான் வந்து அந்தந்த ஊர் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக நுணுக்கமாக கவனித்து வீட்டில் பண்ணி பாருங்கள். நிறைய வித்தியாசங்கள் நான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் பருப்பு தனியாக வேக வச்சு பண்ணுற பக்குவத்துக்கும் இந்த மாதிரி அரைச்சி பண்ணுற பக்குவத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப நன்றி ஆச்சி. ஒரு ரொம்ப நாள் ஒரு கழிச்சு சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. நான் சின்ன வயசில் ஊரில் சாப்பிட்ருக்கேன், திருச்சிலையும் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பிட்றேன். தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. இப்போ பருப்பு அரைச்ச குழம்போட ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. எல்லாமே இதில் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் என்னையை விட கூட தெளிவாக செய்வீங்க. நாங்கள் எங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். முறுக்கு, தேன்குழல், அதிரசம், அந்த மாதிரி ஒரு 10 ஐட்டம் ஸ்நாக்ஸ் பண்ணுறோம். பொடி வகைகள் பண்ணுறோம். மாவு, பொடி, வடகம் எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் எது வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் தரேன், வெப்சைட் நம்பர் தரேன். வெப்சைட்டில் போனீங்கன்னா நான் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எது வேணும்னு சொல்கிறீங்களோ நாங்கள் எது மூலமாக நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் நான் வந்து உங்களுக்கு கொரியரும் பண்ணுவேன். என்னோடய நம்பர் தரேன் 9487536839 ஃபோன் நம்பர். வெப்சைட் வந்து www.arbudasnacks.com. தேங்க்யூ ஆச்சு. தேங்க்யூ. நல்ல ஒரு அருமையான ஒரு சமையல். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது வயிற்றுக்கு வந்து ஒன்றுமே பண்ணாது, இதமாக இருக்கும். அதாவது சில பேர் சாப்பிட்டு ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிட்டோம், அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் அப்போ சுடு தண்ணி தாங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி உணவு வந்து வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளில் சாப்பிட்டுச்சிங்க வயிறுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகுது, தைரியமாக போயிடலாம். முக்கியமாக வெயில் காலத்தில் போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ரெசிபி. ரைட்டுங்களா? கண்டிப்பாக. தேங்க்யூ ஆச்சு. தேங்க்யூ. நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.